அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து முடிவெடுக்கும் வேலையாக இந்த வைகாசி மாதம் அமைய போகிறதுங்க. வைகாசி மாதத்துல நிச்சயமாக ஒரு முறையாவது உங்களது சுய ஜாதகத்தை அலசி பாருங்க. அப்படி சுய ஜாதகத்தை பார்க்கும்போது பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான முடிவு கிடைக்கும் வேலையாக இந்த வைகாசி மாதம் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறதுங்க. என்றால் அஷ்டம சனியால் ஏற்படும் அவதிகள் குறைய போகிறதுங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறதுங்க. ராசியின் அதிபதியான சூரியன் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்குமே தொழில் ஸ்தானத்தில் வலம் வர போகிறாருங்க. தொழிலில் அபரிவிதமான மாற்றத்தை காணக்கூடிய வகையில் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் வலுவாக வலம் வர போகிறாருங்க. ஏனென்றால் அவர் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் ஒன்றான 10ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட சிம்மராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வரப்போகிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் திருக்கணிதத்தின்படி பாதிக்கு மேல் கடக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சனியால் இந்த தருணத்துல பல சிரமங்கள் குறைய போகிறதுங்க. மன நிம்மதியும் மனநிறைவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகிறதுங்க. குறிப்பாக இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், குரு சுக்கிர யோகம் என பல யோகங்கள் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமான வாய்ப்புகள் கனகச்சிதமாக இந்த வேளையில் கிடைக்க போகிறதுங்க. புதிய புதிய திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வந்து சேரும் வேலையாகவும் அமைய போகிறதுங்க. இந்த தருணத்துல ஒரு மடங்கு வரவு வந்தால் 2 மடங்கு விரயம் என்ற சூழலை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு சுய ஜாதகத்தை புரட்டி பார்க்கும் போது நிச்சயமாக கிடைக்க போகிறதுங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும், சுப காரியங்கள் கைகூடும். நீங்கள் நினைத்த நற்காரியங்கள் இந்த வைகாசி மாதத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறதுங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க சிம்மராசிக்காரங்க. குறிப்பாக இந்த வேளையில் சுக்கிரன் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வள போகிறாருங்க. 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலம் வர போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை விட சிறப்பான லாபம் உங்களை தேடி வர போகிறதுங்க. தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் ஏராளமான நன்மைகள் தேடி வரும் தருணமாக அமைய போகிறதுங்க. தொட்டது அனைத்தும் துலங்குங்க. தொழில் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது கேட்ட இடத்தில் சலுகைகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் வேலையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். அவர் லாபத்தில் வலம் வரும்போது குருவும் லாபத்தில் வலம் வருகிறாருங்க. முற்பகுதியில் குரு சுக்கிர யோகம் லாபத்திலும் பிற்பகுதியில் விரயத்திலும் கிடைக்க போகிறதுங்க. எனவே எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறதுங்க. சந்தர்ப்பம் அமைவதோடு மட்டுமல்லாது சந்தர்ப்பத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் கிடைப்பதால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறதுங்க. அது மட்டுமல்லாது நட்பால் நன்மை காணக்கூடிய ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுங்க. பொருளாதார ரீதியாக நன்மை உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டுங்க. உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறதுங்க. ஊதிய உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உங்களை தேடி வரப்போகிறது என்பதுல சந்தேகமே இல்லைங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் லாபாதிபதியான புதன், ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே அற்புதமான யோகம் நிறைந்த தருணமாக இந்த வேலை அமைய போகிறதுங்க.
பொருளாதார ரீதியாக உச்சநிலையை அடையக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறதுங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் பயமும் நீங்குவதோடு மட்டுமல்லாது இதுவரை கொடுத்து வந்த தொல்லைகள், பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்வில் இருந்து மறைய துவங்கும் வேலையாக இந்த தருணம் அமைய போகிறதுங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வைகாசி மாதம் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் சுய ஜாதகத்தை புரட்டி பார்க்கும் போது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறதுங்க. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடுங்க. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதோடு மட்டுமல்லாது குரு விரயத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க. பிற்பகுதியில் மிக வலுவாக குரு பகவான் உச்சம் பலம் பெற்றாலும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறதுங்க. திட்டமிடாமலே பல காரிய வெற்றிகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறதுங்க. ஒரு சில காரியங்களை எளிய முறையில முடித்து வெற்றி காணக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறதுங்க. 4, 6, 8 ஆகிய இடங்களை தனது பார்வையால் புனிதப்படுத்துகிறாருங்க குரு பகவான். எனவே இந்த தருணத்துல புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறதுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணிபுரியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பல கட்டுப்பாடுகளும் பிரச்சனைகளும் இந்த தருணத்துல சுமூகமாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டுங்க. கொடுக்கல் வாங்கல் மற்றும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் சுய ஜாதகத்தை சற்று புரட்டி பார்க்கும் போது பல பிரச்சனைகளுக்கான சிறப்பான வாய்ப்புகள் அமையக்கூடிய நேரமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை குருவினுடைய உச்சம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறதுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது குரு உச்சம் பெற்றதற்கு பிறகு சுக்கிரனும் அங்கு வந்து இணைவதால் குரு சுக்கிர யோகம் பிற்பகுதியில் விரயத்தில் கிடைக்க போகிறதுங்க. சுப விரயங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக அமையுங்க. தொழில் மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதால் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உள்ளிட்ட ஏராளமான வாய்ப்புகள் இந்த குரு மற்றும் சுக்கிரனின் சேர்க்கையால் கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக அமைய போகிறதுங்க. குரு சந்திர யோகம், சந்திர மங்கள யோகம் உள்ளிட்ட யோகங்கள் நிறைவான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் நிறைவாக இந்த வைகாசி மாதத்தில் உங்களை தேடி வர போகிறதுங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் உயருங்க. உத்தியோகம், கலை மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறதுங்க. பெண்மணிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. பல பிரச்சனைகளை முற்றிலுமாக தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வருகிறதுங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக்கோங்க. அது மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய யோகம் உறுதியாகவே தடையில்லாமல் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறதுங்க. தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்துல தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு விரயம் என்று சொல்லக்கூடியவற்றை சுப விரயமாக மாற்றக்கூடிய முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறதுங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். அதே வேளையில் சுய ஜாதகத்தை ஒருமுறை பார்ப்பதால் இரட்டிப்பு நன்மை நிச்சயம் உங்களை தேடி உறுதியாகவே வரும்.